இருக்கு. இந்த ஜகாத் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி ஜகாத் எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடாது. ஜகாத்துக்கு யார் அல்லாஹ் கடமையாக்கி இருக்காரோ அந்த நபருக்கு மட்டும்தான் கொடுக்கணும். அதே மாதிரி ஜகாத்துங்கிறது வேற, சதக்காங்கிறது வேற. ஜகாத் நமக்கு படர்ந்து சதக்கா அப்படி கிடையாது. தங்கத்துக்கு ஜகாத் 2.5% கொடுக்கணும். ஜகாத் கொடுக்காத பொருட்கள் மறுமையில நம்மளுடைய கழுத்துல தொங்கப்படும். ஜகாத் கொடுக்காத பொருட்கள், ஜகாத் கொடுக்கக்கூடிய பைசாவை நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய செல்வங்கள்ல இருந்து ஒரு சின்னது கூட குறையாது. அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான்? பரக்கத்தான் செய்வான். சில பேர் நினைச்சுட்டாங்க ஜகாத் ரமலான் மாத்திரம் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னா இல்ல. ஜகாத் எல்லா மாத்திரமே கொடுக்கலாம். ரமலான் மாத்திரம் கொடுத்தா அதிக நன்மை கிடைக்கும். ஜகாத் எல்லா மாத்திரமே கொடுக்கலாம். ஒரு வருஷத்துக்கு நம்ம இருக்கிற தங்கத்தையும் பணத்தையும் எவ்வளவு இருக்குன்னு கணக்கு பார்த்து அதுக்கு தக்கன ஜகாத் கொடுத்தா தகுதியான 8 பேருக்கு கொடுக்கணும். அல்லாஹ் சூரத்துல் தௌபால 60வது ஆயத்துல சொல்றான். என்ன சொல்றான்? இப்ப 8 பேருன்னு சொன்னோம்னா அந்த 8 பேர் யாரெல்லாம் தெரியுமா? ஒன்றுமே இல்லாம யாசிப்பவர்கள், ஏழைகள், ஜகாத்தை வசூல் செய்பவர்கள், இன்னங்களை ஈர்க்கப்பட வேண்டியவர்கள், அதாவது பிற மதத்திலிருந்து இஸ்லாத்துக்கு வந்தவங்க, அடிமைகளாந்து விடுதலை செய்பவர்கள், கடன்பட்டவர்கள், அல்லாவோட பாதையில போர் செய்பவர்கள், நாடோடிகள். 8 பேருக்கு தான் நம்ம ஜகாத்தை கொடுக்கணும். சில பேர் நினைச்சுக்கிட்டாங்க நம்ம பள்ளி வசதிமே ஜகாத் கொடுக்கலாம்னு. ஆனா இந்த 8 பேர் தவிர யாருக்கு ஜகாத் கொடுத்தாலும் ஜகாத்துல சதக்கா அல்ல, இந்த 8 பேருக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கான். அதனால ஜகாத் கொடுக்கும் போது இந்த மாதிரியான ஆட்களை தேடி தான் கொடுக்கணும். ஜகாத் நம்ம பொருளா கொடுக்க கூடாது. ஜகாத் அவங்க கையில நம்ம பணமா தான் கொடுக்கணும். இன்ஷா அல்லாஹ் அதிக ஜகாத் கொடுக்கக்கூடிய நல்லடியார்களாக உங்களையும் என்னையும் ஆகுவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.